என்னது சேத்துக்குள்ளே மீன் இருக்குதா? நம்ம இந்திக்கார பையனோட அப்பா வந்து வா தம்பி நான் உனக்கு பெரிய மீனாக பிடிச்சி தரேன்னாரு. வாங்க வீடியோவில் போகலாம். பார்த்தா இது உள்ளலாம் மீன் இருக்குமான்னு நான் யோசித்தேன். பார்த்தா இந்திக்கார அண்ணா வந்து சொல்கிறாரு இது உள்ளது பாருப்பா மீன்லாம் இருக்குதுன்னு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இது உள்ளலாமா மீன் இருக்கும்ன்ட்டு. பார்த்தா அது உள்ள குஸ்டாரு ஒரு மீன். ஆனால் அது உள்ள தண்ணியே இல்லை உயிரோடு இருக்குமான்னு கேட்டால் தம்பி பெரிய மீன்லாம் பிடிச்சி விடணும்பான்ட்டு சொல்லி அதுவும் இந்த பாருங்க பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சாரு. இது பாருங்க எத்தனை மீன் பாருங்க இவ்வளோ பெரிய மீன்லாம் பிடிக்கிறாரு கைஸ். எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்துச்சு. இந்த சேத்துக்குள்ளே எப்படா இவ்வளோ பெரிய மீனுன்ட்டு. அதை பிடிக்கவே முடியல வழுக்குது. இது பேர் கூட ஏதோ தேலின்னு சொன்னாங்க. பார்த்தா அதை பிடிக்கவே முடியல. அது பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த அந்திக்காரர் என்ன சொன்னார் தம்பி இந்த மாதிரி ஏகப்பட்ட மீன் இருக்க மாட்டேன் இது கடிக்கலாம் செய்யப்பான்னாரு. நான் ஃபஸ்ட்டு நம்மளை இந்த மீனும் கடிக்க மாட்டேன். பார்த்தா மீன் பார்த்தா வழுக்குது. இது தூக்கும் போது அப்படியே வாய் விரிச்சின்னு வருதுங்க. எனக்கு பயமாயிடுச்சு. என்னடா இது கச்சி தொலைந்துட போகுதுன்ட்டு. அது பாருங்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக அதை பிடிக்கவே முடியல. ஸோ இன்ட்ரோ நல்லா இருந்துச்சுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மீன் ஃபிஷ் சேனல். நேஷ்னல் டிவி. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்தா இந்த மாதிரி ஒரு தேலி மீன் இந்த மீன் தான் பிடிக்க போகிறோம். நானும் இது பார்க்க பாம்பு மாதிரி இருக்கேன் பாம்பு மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா அங்கங்கே ஊந்து கணிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நாங்களும் உள்ளே போனோம். உடனே இந்த தண்ணி இந்த மாதிரி அசிஞ்சிச்சா இது உள்ளே பாருப்பா மீன் இருக்குன்னாரு. நானும் அதை ஜூம் பண்ணி பார்த்துனே இருந்தேன்னா அது உள்ள வாடா நம்ம உள்ளே போகலான்னு சொல்லினார். சரி ஓகே நான் உள்ளே போன உடனே அவர் சொன்னார் நான் ஒரு இடம் காமிக்கிறேன் அந்த இடத்துல நிறைய மீன் இருக்கும்ன்ட்டு. எந்த மாரி இடம்னா அந்த மேலே ஒரு மாதிரி சேர் மாதிரி இருக்குல்ல அது அசைஞ்சா உள்ள மீன் இருக்குமா. இந்த இடத்துல தான் மீன் இருக்கும் பாருன்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பார்க்கலாம் உள்ள மீன் இருக்கான்ட்டு. இந்திக்கார அண்ணாவோட பையனே அந்த ஃபைட்ரு மீன் அதாவது பீட்டாவை அப்படி துரத்தி பிடிச்சான். ஒரு 10-20க்கு மேலே பிடிச்சிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இவரும் பிடிப்பாரா. ஸோ பார்த்துடலாம். தோண்டிக்கினே மீனை பிடிக்கிற பாட காணும். இந்த வீடியோ நம்ம போடுற வீடியோலாம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடுது. ஆனால் இனிமேல் பீட்டா வீடியோலாம் வந்து அரை மணி நேரத்துக்கு வரும். ஏன்னா வீடியோ வந்து நான் 1 மணி நேரத்துக்கு எடுத்து அதை எடிட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு போடுறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ் மீன்லாம் செத்து போயிருக்குது. எனக்கு ஒரே இது கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா மீன்லாம் செத்து எல்லா இடத்துலையும் செத்து போய் தான் இருக்குது. ஏன்னா ஒரு மீன் கூட பிடிக்கல. நம்ம இந்திக்கார அண்ணாவோட பையன் வந்து எல்லா மீனுமே செத்து போயே இருக்குது. என்னடா நம்ம மீன் மாட்டுமா மாட்டாதான்னும் போது தான் சரி ஓகேவா தண்ணி இருக்க இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். ஸோ பார்த்திங்கன்னா நாங்களும் தண்ணி இருக்க இடத்துக்கு போய் பார்க்குறேன். அங்கே உட்காந்துட்டுருக்கிறார் இவர். இது தண்ணியான்னு கேட்டால் இதெல்லாம் இங்கே இருக்கிற மீனுங்களுக்கு இதுதான்ப்பா தண்ணி அப்படின்றாரு. ஆனால் இங்கே இருக்கிற அந்த கல்லுங்களுக்கு நடுவில் இந்த சேர் வந்து இது தண்ணி மாதிரி தான். இந்த கல்லுக்கு இது தண்ணி ஓகேவா. ஸோ பார்த்தா ஒரு மீன் கூட கடைசி வரைக்கும் பிடிக்க மாட்டோம் இல்லையா. ஆல்ரெடி 3 நிமிஷம் ஓடி போச்சு. என்னப்பா ஆயிடுனா வெயிட் பண்ணுப்பா இந்த மீன் வந்து படா சைஸ் ஒன்று பிடிச்சி தரேன்றாரு. அங்கே பார்க்கலாம். இந்த சேருக்கு பக்கத்தில் அது பாருங்க வயசு நிறைய மீன் செத்து போய் கிடக்குது. அது ஏன்னு தரல. ஒரு வேளை இங்கே தண்ணி இல்லை அதனாலையோ. ஆனால் கேட்டால் இவரெல்லாம் இது கீழே சேர் இருக்குல்ல இதில் தான்ப்பா இருக்குன்றாரு. அது என்ன மீன் கேட்டால் அந்த கேட்ஃபிஷ் மீன் இருக்குல்ல அதுவா தேலியா தமிழில் தேலி. அந்த மீனை சாப்பிட்டோன்னா ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் செத்துருவோம். அதில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது நல்லாவே இருக்காது. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். கைஸ் மீன் மாட்டிச்சு கைஸ். என்ன நீங்கள் என்ன நான் சொன்னலாம் உண்மையா? அவர் சொல்கிறாரு நான் தான் சொன்னேன்லப்பா இப்போப்பா இந்த இடத்துல எவ்வளோ மீன் பிடிச்சி தரேன்ட்டு. பார்த்தா இந்த மாதிரி குழி இருக்குல்ல இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குமா நிறைய மீன். பார்த்தா அதுவும் 2 மீன் போடு வேறு லெவலில் போடு எடா வரல. அந்த கல்லில் எடு செம்மையாக இருக்கு.
சாரி கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது அதே மாதிரி எடுத்துன்னு தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த 2 மீன் தவிர ஒரு மீன் கூட மாட்டல. எனக்கு வெறுப்பாக இருக்குது கைஸ். ஏன்னா இந்த வீடியோ வந்து எத்தனை நிமிஷம்னு கேட்டிங்கன்னா 2 மணி நேரம். இதில் வந்து முக்கால்வாசி வீடியோவை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம வெறும் 10 நிமிஷம் தான் போடும். என்னடா மீன் நான் எகுறுது காஷ் உள்ளே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் மீன் இதே மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பெரிய மீனை நோண்ட வேணான்றார் அவர், கம்முன்னு இருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா மீன் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த மீன் மட்டும் பிடிச்சி கொடுத்துருங்கண்ணான்னு சொன்னான். தம்பி நீ கவலையே படாத பண்ண, இதை விட பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கன்றாரு. ஸோ பார்ப்போம் அந்த மீனை பிடிக்கிறாரான்ட்டு. ஆனால் பிடிக்கிறது கஷ்டமா. ஸோ பார்த்திங்கன்னா எடுங்கண்ணா அந்த பெரிய மீனை. இவ்வளோ பெரிய மீன் பாருங்க, சைஸ் செம்ம பெருசாக இருக்குது. அந்த மீன் இப்போதைக்கு அசைய மாட்டேங்குது, ஏன்னு தெரில, செத்து போயிடுச்சா. ஆனால் உயிரோட தான் அங்கே இருக்குது, அசையுது தெரிதா கைஸ். அது இவ்வளோ நேரமாக நம்ம பாடியோய் அங்கே தண்ணி உள்ள பார்க்குது கைஸ் அந்த மீன். பா ஆனால் மீனுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுமா? அதெல்லாம் ஒன்றா ஆகின்றாரு, பார்ப்போம். செம்ம பெரிய மீன் போலையே. அப்பாடியோய் என்ன சைஸ்டா இது. இந்த மாதிரி குளத்துலலாம் இதெல்லாம் விட்டால் இந்த அண்ணாவை விட பெருசாக வளருமோ, அவ்வளோ பெரிய மீனாக இது. அவ்வளோ பெருசாக வளருமோ, வாயை விரிச்சின்னு வருது கடிக்கிறதுக்கு. எனக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆகுது. புட்டிங்க நான் அதை எத்து போனேன். ஐயோப்பா கேமராவெல்லாம் சேர்த்து அறதேச்சிச்சு. ஐயோ சதறிச்சு. அவ்வளோ கோளாறு கொடுக்குது இந்த மீன். அந்த மீனோட வாயை பாருங்கப்பா, அதை டைட்டாக பிடிச்சிட்டுருக்குறாரு. என்ன அது வழிக்கின்னு போயிடுமா. ஸோ அந்த ரக்க மாதிரி இருக்குல்ல, அதை பிடிச்சா தான் அதை பிடிக்க முடியும்ப்பா, இல்லைனா அதை பிடிக்க முடியாதுன்றாரு. மீன் நான் டப்பாவே டப்பா விட்டு எகிரிடும் போலையே. டப்பாவே பத்தலை கைஸ் இந்த மீனுக்கு. ஸோ நான் சொன்னதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறாரு. இது உள்ள ஏகப்பட்ட மீன் இருக்குது கைஸ். இவ்வளோ மீன் இருக்குது. ஆனால் எடுங்க, நான் ஒரு மீனை கூட விடாதுண்ணா. ஆனால் எனக்கு அந்த பெரிய மீனை பார்த்தா தான் சுகமாக இருக்குது. ஏன்னா அது அதுள்ள பத்தவே மாட்டேங்குது. இருந்தாலும் அதை அப்படியே நசுக்கி போட்டு வச்சுருக்கிறாரு. கேட்டால் அந்த மீனுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த மீன் அப்படி வளைஞ்சி நிலஞ்சி தான் இருக்குமா. இது உள்ளும் பார்த்தா ஏகப்பட்ட மீன் இருக்குது கைஸ். உள்ள பார்த்தா உள்ள இவ்வளோ மீன் இருக்குது கைஸ். இதோட பட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதோட பட்டுவை போட்டுக்கலாம். செம்ம வேறு லெவல் கைஸ். ஏன்னா அந்த மீன் அப்படி மடக்குறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றாவது பண்ணுறாரு. இந்த மீனை பிடிச்சிட்டு வந்த ஒரு நாள் கழிச்சு தான் நாங்கள் இந்த வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பிடிச்சின்னு வந்த ஒரு மீன் கூட சாவலை. அந்த பெரிய மீனையும் பத்திரமா வச்சுட்டாரு. நாங்கள் பிடிச்சின்னு வந்த ஒரு மீன் கூட சாவலை, பத்திரமா அவர் வீட்டிலே வச்சுருக்காரு. மீன் செம்மையாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்களா கைஸ் எவ்வளோ மீனை பிடிச்சிருக்கோன்ட்டு. ஸோ அவரால் அந்த பையன் தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அது. ஸோ பை கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் போகும்போது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ், பை.